ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 15/2/2024 மாசி மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலை 9:15 வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பின்னதாக பரணி நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப் பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் கன்னி ராசி நேயர்கள், அதில் குறிப்பிட்டு அஸ்த நட்சத்திரத்து நண்பர்கள். அஸ்த நட்சத்திரக்காரங்க எதுலேயும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணுங்க. நண்பர்களே, இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி, மகம் மற்றும் மூலம். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைகின்றது. இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி மற்றும் விருச்சக ராசி நேயர்கள். இன்றைய தினத்தினுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சஷ்டி. ஆக முருகப்பெருமான் வழிபாடு செய்வது இன்றைய தினம் மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். நண்பர்களே, இன்றைக்கி 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க. அந்த வகையில் மேசராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம், என்ன களைப்புகளை ஏற்படுத்துகின்ற அல்லது உடல் உழைப்பை அதிகம் போடுகின்ற வேலையை நீங்கள் செஞ்சாலும் கூட இன்றைக்கி கலகலப்பாக செய்வீங்க. வேலையில் அந்த ஒரு அழுத்தமே தெரியாது, அப்படியே ஒரு கலகலப்பாக நகர்ந்து போயிடும். தொழில் செய்கின்ற இடங்களில் உங்களுடைய பேச்சால் அனைவரையும் கவர்ந்து இழுக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. நல்ல வருமானத்திற்கான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றதுங்க. அதேபோல் பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு நல்ல நாள் தான், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாக எல்லாமே செல்லும், ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் இந்த ஜாலியாக பேசுகிறேன் கலகலப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு சில சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் யாருக்கிட்டையாவது பேசுகிறீங்க அல்லது உயரதிகாரியை பேசுகிறீங்க. அதனால் அவங்க கொஞ்சம் உங்களை கடிந்து கொள்வார்கள் அல்லது கொஞ்சம் முகத்தை காமிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் மனசங்கடம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் வேலை செய்கின்ற இடங்கள் மற்றும் குடும்பம் எந்த சூழ்நிலையில் எதை பேசணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து பேசுகிறது இன்றைக்கி நல்லது. அப்படி இல்லைன்னா சிலரிடம் முகம் சுளிப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் அதிகம். ரெண்டாவது, வேலை செய்கின்ற இடங்களில் வேலை நேரத்தில் சும்மா வேலை பொழுதுபோக்காக மாற்றி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உயர் அதிகாரியால் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். இந்த 2 விஷயத்துலையும் கவனிச்சிருக்கணும், சரிங்களா? அதனை அடுத்ததாக கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. உத்தியோகத்தில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. உத்தியோக ரீதியாக தொலைதூர பயணங்கள், உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாள். உயர்கல்வியிலும் இன்னைக்கு ஏற்றம் உண்டு, சரிங்களா? அதனை அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோக இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இந்த நாள் சிறப்பு. பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகின்றது. உங்களுடைய தொழில் சார்ந்து ஒரு நல்ல மேன்மை, கடன் சுமைகள் குறைகின்ற ஒரு ஆகச்சிறந்த நாள். ஆரோக்கியம் மேம்படுத்தப்படக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக இந்த நாள் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அமைகின்றதுங்க, சரிங்களா? மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சொல்லுகின்ற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெரிய யோக நாள் இல்லை. உத்தியோகத்திலையும் பிரச்சனைகளை கொடுக்கும், அலைச்சல்களை கொடுக்கும். என்னடா இன்னைக்கு இப்படி நாய்விடாது படா ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு அங்கே போக வேண்டியதாக இருக்குது இங்கே போக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசங்கடப்படுற மாதிரியான அலைச்சல்களை ஏற்படுத்தும். இன்னொன்று, ஒரு சிலருக்கு பணம் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம், நிதானிச்சிருக்கணும், சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கி மறைமுக வருமானங்கள் சிறப்பு. திடீர் அதிர்ஷ்டம் போல் திடீர்னு சின்ன சின்ன நன்மைகள், திடீர்னு ஒரு ஒரு நபரின் தொடர்பு கிடைப்பது, தொடர்புனா நட்பு ரீதியாக தொடர்பு கிடைப்பது, திடீர்னு ஒரு நபர் வழியாக வருமானம் கிடைப்பது, திடீர்னு எதிர்பாராத சின்ன சின்னதாக பணம் கிடைக்கும். அந்த மாதிரி திடீர்னு ஒரு மன மகிழ்ச்சியோ அல்லது நபரின் தொடர்போ அல்லது பணவரவோ இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு இந்த நாள் சிறப்பு மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகம் தனை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல யோக நாளாக அமைகின்றதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா அப்படி ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இந்த நாள் யோக நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட முடியாதுங்க. ஏன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக எதையாவது ஒன்று அகலக்கால் வச்சுட்டு போய் சிக்கிக்கிடுவீங்க. அதே போல் எதிர்பாலினத்தவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும். பழக்க வழக்கங்களில் கொஞ்சம்
பெயரை கெடுத்துக்கிடாமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிடாதீங்க. குறிப்பாக அடுத்தவரோட பண விஷயங்களில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா இன்றைக்கி பிரச்சனையில் நீங்கள் தான் சிக்குவீங்க. பண விஷயங்கள், எதிர்பாலினம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ரெண்டுத்துலையும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம். கடகம், கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்புங்க. அதாவது லாபங்கள் அதிகம் நடைபெறுகின்ற நாள். தொழிலில் பொருளாதார ரீதியாக நல்ல வருமான ஓட்டத்தை காணக்கூடிய நாளாக அமைகின்றது. கணவன் மனைவி அந்யோன்யம் சிறக்கின்ற நாள். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள். ஆக மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில்லை. சரிங்களா? அதேபோல் ஆயில்யம், ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாள், ஒரு சிறப்பான நாள், அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை தரக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வாழ்க்கை துணையால் சில செலவுகளை இழுத்து விடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் ஆடம்பர செலவுகளை இழுத்து விடக்கூடிய நாளாகவும் அமைகின்றது. அதுலேயும் கொஞ்சம் கவனத்தில் இருந்துக்க வேண்டியது அவசியம். சிம்மம், சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள்னு சொல்லுவாங்க. குறிப்பாக தொழில் உத்தியோகத்தில் முழுக்க கவனம் செலுத்துங்க. நல்ல லாபத்தை சம்பாதிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். தொழிலில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வருமானத்தை நன்முறையில் ஈட்டக்கூடிய நாள் இந்த நாள். ஆரோக்கியம் மேம்படுத்தப்படக்கூடிய நாள் இந்த நாள். அரசாங்க வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கலாம், அல்லது பேங்க் லோன்ஸ் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த பேங்க் லோன்ஸ் எல்லாம் கிடைப்பதற்கான நாள் இந்த நாள். பூரம், பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ரெண்டு விஷயம். ஒன்று, கடன் அமைப்புகளில் இன்றைக்கி சிக்குவீங்க, அல்லது கடன்காரனால் கொஞ்சம் நம்ம மானம் போகும். அதை பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியமானது. அதனை அடுத்ததாக உடல்நிலையில், குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாள். அதனால் ஹெல்த் ரிலேட்டடாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிடணும். உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாளினை பொறுத்த மட்டிலும் ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வருமானம் சற்றே அற்புதமான முறையில் அமையும். உத்தியோகத்தில் நல்ல மேன்மை காணக்கூடிய நாள். ஒரு சிலருக்கு இருந்து வந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ஹஸ்தம், அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் காதல் வெற்றி பெறுகின்ற நாள். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு பயணங்கள் செய்கின்ற நாள். தகப்பனார் வழியிலிருந்து பூர்வீக அமைப்புகளில் சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்தோ அல்லது பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய பணங்கள் வந்து சேர வேண்டியது சார்ந்தோ சில நன்மையான செய்திகள், சுவையான இனிப்பான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் இந்த நாளினை பொறுத்த மட்டிலும் தொட்டதெல்லாம் ஏற்றங்களை வழங்குகின்ற நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த நாள் பொருளாதார ரீதியாகவும் அடுத்த கட்ட வளர்ச்சியை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கேட்குற இடத்தெல்லாம் கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வங்கி கடன் பெறுவதற்கெல்லாம் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகின்றது. பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? சுகவாசிகளாக இருப்பீர்கள். அந்த மாதிரியான ஒரு தினம். சித்திரை, கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனம் போன போக்கிலே கால் போகலாமா அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்றை யோசிச்சுட்டு அது பின்னாடி ஓடி நேரத்தை கழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. உடல்நிலையில் குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன சின்னதாக தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறத மனசில் வச்சு உணர்ந்துக்கிட்டு அதன் பிறகு வேலை செய்யணும். இல்லைனா தேவையில்லாத விரையும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைய தினம் அதிகம் பார்த்துருந்துக்கிடணும். சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்ல நகர்வை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக அமைகின்றது. இல்லத்தரசிகளுக்கு ஆபரண சேர்க்கைகளுக்கான நாளாக அமைகின்றது. ஓரளவு மன மகிழ்வாகவும் மன நிறைவாகவும் அனைத்து அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். விசாகம், துலாம் மற்றும் விருச்சகம் தனை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அதேபோல் ஏதாவது வண்டி வாகனங்கள் சின்ன சின்னதாக பழுது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி உண்டு. கொஞ்சம் லக்ஸூரியஸாக தான் நான் வாழ்வேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் விரயங்களை டப்புன்னு செஞ்சு விட்டுருவீங்க. ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடணும், 100 ரூபா அதிகமாக கொடுத்து சாப்பிடுவீங்க. ஆனால் சாப்பிடணும்னு அப்படி இருந்திருக்காது. அந்த கெத்துக்காக போயிருப்பீங்க, வீண் செலவுகளை இன்றைக்கி ஏற்படுத்துவீங்க, பார்த்துருக்கணும். அனுஷம்,
விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரும். பயணங்களை ஏற்படுத்துகின்ற நாள். வெளியூர் சார்ந்த சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியங்களிலெல்லாம் ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த ஆற்றல் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு உயரங்களை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி எதை செஞ்சாலுமே அது உங்களுக்கு சைடில் ஒரு தொந்தரவையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கடனை ஏற்படுத்தலாம். அதாவது பொருள் வாங்குவீங்க, கடனை ஏற்படுத்தும். ஒரு நல்ல இடத்துல போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க, உடல்நிலையில் தொந்தரவு ஏற்படும். அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கின்ற ஒரு நன்மையினால் இன்றைய தினம் தீமையும் ஏற்படுறதுக்கான அமைப்புண்டு. அதனால் பேக் எண்டில் அதை பார்த்துக்கிட்டே எந்த வேலையும் செய்கிறது நல்லது. அளவுக்கு அதிகமாக அகலக்கால் வச்சிட வேண்டாம், அது பார்த்து இருந்துக்கணும். சரிங்களா? தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய நாள். பண வரவுக்கான நாள். பணம் கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு யோக நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் எல்லாம் நடந்து முடியக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அதனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நாள், ஒரு அனுகூலமான நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? பூராட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு கையில் பண வரவு நல்லா இருக்கும், ஆனால் ஒன்றையும் சேமிக்க முடியாது, எல்லாம் செலவாகும். செலவுகளை சற்று அதிகமாக இழுக்கின்ற நாள். குடும்பத்தில் இன்றைக்கி கவனம் செலுத்தாமல் தொழில் விஷயங்களில் கவனம் செலுத்துறது நல்லது. குடும்பத்தில் தொழில் செலுத்தி இங்கே கோட்டையை விட்டுருவீங்க, பொருளாதார நெருக்கடி ஏற்படும். பார்த்துருக்க வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக உத்திராட நட்சத்திரக்காரர்கள், மகரம் மற்றும் தனுசு ராசினியர்கள். அதாவது உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இன்றைக்கி வருமானம் சிறப்புற அமைகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய நாள். உத்தியோகத்தில் நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நாள். பெண்கள் வழியிலிருந்து ஆதரவு கிடைக்கும் இன்னைக்கு. அந்த மாதிரியான ஒரு தினம் இன்றைய தினம். திருவோண நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி உண்டு. உத்தியோகத்தில் நல்ல மேன்மை உண்டு. அதே போல் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளை எல்லாம் குறைக்கின்ற நாளாக இந்த நாள் உண்டு. என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய மனதளவில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அவிட்டம், மகரம் மற்றும் கும்பம் தனை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு செலவுகள் மனதை பின்பற்றி, அதாவது ஜாலியாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்காக போவீங்க. பின்னாடி 2 நாளைக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்? அன்னைக்கு செஞ்ச செலவே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கான செலவை அந்த ஒரு நாளில் செஞ்சுருவோம். அதனால் அன்பு நண்பர்களே, பொருளாதார ரீதியாக பொருளாதார செலவுகளை செய்கின்ற பொழுது சரியாக மேலாண்மை செய்ய வேண்டியது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அவசியமானது. இல்லைன்னா தாட்புட் தஞ்சாவூர்னு எதையாச்சும் ஒன்று செலவு பண்ணி விட்டுருவீங்க. கடன் இருக்குது, என்னப்பா இது ஒரு நாள் டூர் போயிட்டு வந்தால் இப்படி 10,000 ரூபாய் கடன் ஆயிடுச்சேப்பா அப்படிங்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியாத சிறுக சிறுக அந்த செலவுகளை பெரிதாக காட்டப்படும். பார்த்துருந்துக்கிடணும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணங்கள் செய்கின்ற நாள். நல்ல சுப விரயங்கள் செய்கின்ற நாள். நீங்கள் செய்கின்ற செலவுகளால் சில பொருள் வரவுகள் உங்களுடைய வீட்டுக்குள்ளாக அமையும். அதேபோல் உங்களுக்கும் அது நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நல்ல உறக்கம் வருகின்ற நாள். எதையும் இந்த ஜாலியாக அனுபவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மன மகிழ்வோடு மன நிறைவோடு அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுகூலமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. அந்த வகையிலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நாள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு சிறப்பான ஒரு தினம். புரட்டாதி, கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரய செலவுகள் அதிகரிக்கும். பிளான் இல்லாமல் எதையும் பண்ணாதீங்க. பிளான் இல்லாமல் பண்ணி தான் போய் எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணலாம் சிக்கிக்கிடுவீங்க. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக தொந்தரவு இல்லை. சொந்த ஊர்லேயே இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியாக தொழில் எதுவும் அகலக்கால் போடக்கூடாது. வச்ச கடன் இல்லைன்னா பொருளாதார ரீதியாக அதை மீட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுவீங்க. கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு லாபங்களை குவிக்கக்கூடிய நாளாகவும் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் அமைகின்றது. ஆக நீண்ட நாட்களாக ஏதாவது நகை வாங்கணும், பொருள் வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கி எதையாவது ஒன்று வச்சுக்கினா இன்றைக்கி போய் வாங்கிடுங்க. இல்லைனா கையில் இருக்கிற காசு வீண் விரயமாகிறதுக்கு முன்பு ஒரு பொருளாக மாற்றி வச்சுறது சிறப்பு. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் சார்ந்த லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் எல்லாம் இனி சுகமே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இனி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான முதலீடுகளை போட்டிங்கன்னா வருமானம் வரும்.
ஆனால் அது எப்போ வேணாலும் டக்குன்னு ஒரு லாக் ஆகலாம். அதனால் கூடுமான வரையிலும் பொருளாதார ரீதியாக ஒரு கடிவாளம், குதிரைக்கு கடிவாளம் பிடிச்ச மாதிரி ஒரு லிமிட்டடான முதலீடை தாண்டி ஒரு லிமிட்டடான செலவை தாண்டி போகாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். உடல்நிலையிலையும் ஒரு சிலருக்கு தொந்தரவு பண்ணும், பார்த்து இருந்துக்கணும். சரிங்களா? அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி அமைந்தது என்பதனை பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.